அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய், அனைத்தும் படைத்து அழைத்து ஆண்டவரில் அகமகிழ்வோமாக. அவருடைய பெருவிழாவில் வானதூதரும் மகிழ்ந்து இறைவனின் திருமகனை புகழ்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருருவோர் பேறு பெற்றோர், நீதியில் பசித்தாக்கம் உள்ளோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று கூறுகிறார். அவரோடு இணைந்து அன்னையாம் திருச்சபை என்று அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ உங்களையும் என்னையும் இருகரம் வரைத்து அழைக்கிறது. இந்த மன்னகத்திலே மனிதர்களாக செல்வ பாவத்தோடு பிறந்தவர்கள், உலக ஆசைகளுக்கு மத்தியிலே தங்களுடைய வாழ்நாளை கடந்தவர்கள், இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்பங்கள் எது, துன்பங்கள் எது, துயரங்கள் எது, சோதனைகள் எது, போராட்டங்கள் எது, கஷ்டங்கள் எது, பாவங்கள் எது என்பதை நன்கு அறிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை தங்களுடைய வாழ்வாக மாற்றி வாழுகின்ற பொழுது இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தவர்கள்தான் இன்று விண்ணகத்திலே உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு புனிதர்களையும் அன்னையாம் திருச்சபை என்று நினைவு கூற நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அவர்களை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது நாமும் ஒரு நாள் அவர்களைப் போல் வாழ வேண்டும் என்றும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே இந்த புனிதர்களுடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். மேலும் இந்த திருப்பலியானது சபரியம்மாள் என்கின்ற ராணி கருத்துப்படி மாமனார் ஈசாக்கு, மாமியார் அலங்காரம், சகோதரி மோட்சராக்கினி மற்றும் தந்தை யாக்கோப்பு இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மரித்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் மரண அவஸ்தையில் இருக்கின்ற எல்லா அநேக சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்ற மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர்.
தூய ஆவியாரோடும் தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, பேருபயன்கள் நிறைந்தும் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாட செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக பொழிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். பிரிவு 7 இறை திருவசனங்கள் 2 முதல் 4 மற்றும் 9 முதல் 14 முடிய. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள், அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டு இருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமென். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமென் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 24 பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார்.
ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைவிடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய்த் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையாராயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராயிருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமற்று எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சாத்திக் கொள்வர். நீதியின் நிலைநாட்டும் வேட்கை கண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேரோகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேரோகை கொள்ளுங்கள், ஏனெனில்
விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை புனிதர் அனைவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய விழாவிலே இவர்கள் அனைவருடைய பரிந்துரை வழியாக நாம் என்றும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்று அன்னையாம் திருச்சபையும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இது நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். என் பொருட்டு மக்கள் உங்களை துன்புறுத்தி இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே என்று சொல்லுகிறார். இவை அனைத்தும் யாரை குறிக்கிறது என்றால், இன்று நீங்களும் நானும் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களுடைய விழா. இவர்கள் இந்த மண்ணுலகிலே எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தவர்கள், சொல்லுன்னா வேதனைகளை அனுபவித்தவர்கள், பல இகழ்ச்சிகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், பல துயரங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், சிறையில் அடைக்கப்பட்டவர்கள், சாவுக்கு தள்ளப்பட்டவர்கள், கொடூரமான மரணத்தை அனுபவித்தவர்கள், வார்த்தையால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். இப்படி இந்த மண்ணுலகிலே இயேசுவின் பெயரால் இயேசுவுக்காக தங்களையே முழுவதுமாக அர்ப்பணித்ததினால்தான் இயேசு நற்செய்தி வாசகத்தில் சொல்லுவது போல, மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. இது நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே இந்த வாசகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதை வெளிப்படுத்துகின்ற பொழுது, இதற்கு முந்தைய பகுதியை நாம் வாசிக்க கேட்கின்ற பொழுது, பேறு பெற்றவர்களே பேறு பெற்றவர்களே பேறு பெற்றவர்களே என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள், எப்படி அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்பதை புனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நீங்களும் நானும் வாசித்து பார்க்கிற பொழுது அதிலே தெளிவாக காணப்படுகிறது. இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளிலே புனிதர் அனைவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இந்த வரலாற்று பின்னணிகள் என்ன, எப்படி அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அன்னையாம் திருச்சபை வழிவகுத்துக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், கிமு முதலாம் நூற்றாண்டிலே ரோமையை ஆண்ட மார்க்கஸ் அக்ரிப்பா என்கின்ற அரசன் ஏறக்குறைய கிமு 63-12 இந்த ஆண்டுகளிலே எல்லா தெய்வங்களுக்கு என்று சிலைகளை வைப்பதற்காக பாந்தயோன் என்ற ஒரு ஆலயத்தை கட்டி வைத்தான். இயேசுவினுடைய பிறப்பிற்கு முன்னதாக கிமு 1ஆம் நூற்றாண்டில், அதாவது 63 முதல் 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த அரசன் பாந்தயோன் என்கின்ற ஆலயத்தை கட்டி வைத்தான். அது எல்லா தெய்வங்களுடைய சிலைகளை வைப்பதற்காக. காலப்போக்கிலே இந்த ஆலயம் பழுதடைகிற பொழுது கிபி 126ஆம் ஆண்டு மீண்டுமாய் இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. இந்த ஆலயம் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டது. ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ மதம் ரோமையின் அரச மதமாக மாற்றிய பிறகு அந்த நேரத்தில் ஆண்டு வந்த போகோஸ் என்ற மன்னன் பந்தயோன் என்கின்ற இந்த ஆலயத்தை திருச்சபைக்கு தாரை வார்த்தி கொடுத்தான். இந்த ஆலயத்தை திருச்சபைக்கு தாரை வார்த்து கொடுத்தான். அப்பொழுது திருத்தந்தையாக இருக்கின்ற 6ஆம் போனிமாத் என்கின்ற திருத்தந்தை இந்த பல தெய்வங்களுக்கு சிலைகள் வைக்கப்பட்டிருந்த இந்த ஆலயத்தை அனைத்து புனிதர்களுடைய ஆலயமாக மாற்றி அமைத்தான். இதுதான் இந்த அனைத்து புனிதர்களுடைய விழா என்று நீங்களும் நானும் வரலாற்று பகுதியிலிருந்து காணப்படுகின்ற செய்தி. இந்த அளவிற்கு யாரோ ஒருவர் எதற்கோ கட்டிய ஆலயம், அந்த ஆலயமானது கிறிஸ்தவர்களுடைய கரத்தில் வருகிற பொழுது இந்த அனைத்து புனிதர்களுக்கென்று இந்த ஆலயத்தை திருத்தந்தை 6ஆம் போனிபாஸ் இந்த புனிதர்களுக்கு, அனைத்து புனிதர்களுக்கு சமர்ப்பித்து அதை புனிதமாக்கி அன்று முதல் இன்று வரை இந்த விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வரிசையில் பார்க்கிற பொழுது ஏன் நீங்களும் நானும் அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று பார்த்தோம் என்றால்,
திருவெளிப்பாட்டு நூலிலே நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்கள், யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்கள், எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சேர்ந்தவர்கள், அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டு கையில் குருத்தோலைகளை பிடித்தவர்களாய், அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்து மீட்பு வருகிறது என்ற உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருவெளிப்பாட்டு நூலில் நீங்களும் நானும் வாசிக்கக்கூடிய வாசகம் இது. எனவே யாராலும் எண்ணிக்கையிட முடியாத அளவிற்கு எல்லா மொழியினத்தினையும் எல்லா நாட்டினையும் சார்ந்தவர்கள், எல்லா குலத்தையும் சார்ந்த மக்கள் ஆண்டவர் முன்னிலையிலே, கடவுளுடைய முன்னிலையிலே இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு கிடைக்கிறது என்று அங்கே புகழ்ச்சி பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஆண்டவர் முன்னிலையில் எல்லா மொழியினரும், எல்லா இனத்தவரும், எல்லா குலத்தவரும் ஆண்டவர் முன்னிலையில் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் அனைவருக்கும் 365 நாளும் நம்மால் விழா எடுத்து கொண்டாட முடியாத காரணத்தினால் என்னவோ அன்னையாம் திருச்சபை இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த அனைத்து புனிதர்களுக்கும் விழா எடுத்து கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி இவர்கள் அனைவருடைய வாழ்க்கையில் செய்தது என்ன? முதலாக பார்த்தோம் என்றால், இவர்கள் உங்களுக்காக எனக்காக இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சாட்சிய வாழ்வு. சாட்சியமாக வாழ்ந்து காட்டினார்கள். யாருக்காக? இயேசுவுக்காக. நீங்கள் எல்லாம் உலகத்திற்கு சென்று எல்லா மூலை முடுக்குகளிலும் சென்று என் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை வழி அனுப்பியவர். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மீட்பர் என்று ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்த அனைவருமே, குறிப்பாக இந்த புனிதர்கள் அனைவருமே தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து சாட்சிய வாழ்வு வாழ ஆரம்பித்து விட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விட்டு கொடுத்ததில்லை. என் தேவன் என்னை வழிநடத்துவார், என் தேவன் என்னை காப்பாற்றுவார், என் தேவன் எனக்காக பாடுகளை மரணத்தை ஏற்று தன் திரு ரத்தத்தினால் என் பாவத்தை கழுவி இருக்கிறார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த புனிதர்கள் அனைவருமே சாட்சிய வாழ்வு வாழ ஆரம்பித்தார்கள். அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த சாட்சிய வாழ்வுதான் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வரலாற்று புத்தகங்களையும் நீங்களும் நானும் படிக்கிற பொழுது எப்படிப்பட்ட சாட்சிய வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தில் அற்புதமாக சொல்லுகிறார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். இந்த ஏழையரின் உள்ளத்தோர் என்பது இந்த உலகத்தை சார்ந்த பொருளாதார ஏழ்மைத்தன்மை அல்ல, மாறாக ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஏழ்மையின் தன்மையும். அதோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், துயருவோர், ஆறுதல் பெறுவோர், கனிவுடையோர், நீதி நிலைநாட்டு வேட்கை கொண்டோர், இரக்கமுடையோர், தூய்மை உள்ளத்தோர், இவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். எனவே இவர்கள் அனைவருமே இந்த மன்னகத்திலே துயரத்தை அனுபவித்து நீதிக்காக தங்களை அர்ப்பணித்து அன்பை பற்று கொடுத்து ஏழை உள்ளத்தை கொண்டு இவர்கள் வாழ்ந்ததினால்தான், இப்படிப்பட்ட சாட்சிய வாழ்ந்ததினால்தான் இவர்கள் பேறு பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். இரண்டாவது நிகழ்வு என்னவென்றால், இவர்கள் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விண்ணகத்திலே அனைத்து புனிதர்களும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மன்னகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருடைய பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இறைவனுடைய அன்பின் பாதையிலிருந்து விலகிச் சென்று தீய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம் அனைவரும் மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சாட்சிய வாழ்வு, பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள் தான் இன்று அன்னையாம் திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்டு அனைத்து புனிதருடைய விழாவை எடுத்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே பிரியமான என்னுடைய தேவ பிள்ளைகள், இந்த புனிதர்களுடைய விழாவில் நீங்களும் நானும் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை சாட்சிய வாழ்வாக அமைய வேண்டும். இவர்களைப் போல நம்முடைய வாழ்வு சாட்சிய வாழ்வாக அமைய வேண்டும். இரண்டாவது, இவர்கள் நமக்காக பரிந்து பேசுவது போல நம்முடைய வாழ்க்கையிலே பிறருக்காக பரிந்து பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ இல்லையோ,
மாறாக பிறருக்காக நாம் செபிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஜெபம் என்பது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற இணைப்பு பாலம். இந்த ஜெபத்தின் வழியாக நாம் பிறருக்காக பரிந்து பேசுகிற பொழுது அவர்களுடைய தேவைகளும் நிறைவு பெற வைக்கிறது. எனவேதான் உங்களையும் என்னையும் பார்ப்பவர்கள், துன்பத்தில் இருக்கிறவர்கள், மரண வேதனையில் இருப்பவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்கள், பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறவர்கள் பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, பொண்ணோ பொருளோ புடமை எனக்கு எதுவும் வேண்டாம், மாறாக எனக்காக செபியுங்கள். உங்களுடைய ஜெபத்தில் எங்களை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எதற்காக? புனிதர்களைப் போல நாமும் அவர்களுக்காக ஜெபத்தின் வழியாக செபிக்க வேண்டும் என்று அவர்கள் கொடுக்கிறது விண்ணப்பத்தை ஏற்று நாமும் பிறருக்காக செபித்தோம் என்றால் இந்த மாபெரும் புனிதர்களுடைய விழாவிலே இறைவன் நமக்கு இன்னும் அதிகமாக பேருபலன்களை கொடுத்து நற்செய்தி வாசகத்தில் சொன்னது போல ஏழ்மையுள்ளோர், இரக்கமுடையோர், நீதியின் பக்கம் தாகம் கொண்டுள்ளோர் அனைவரும் பேறு பெற்றவர்கள் சொல்லுவது போல நீங்களும் நானும் பேறு பெற்றவர்களாக வாழ முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை உள்ள வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். இருவித வார்த்தைகளை ஏற்றவர்களாக, இறைவன் அன்பின் குழந்தைகளாக, அனைத்து புனிதர்களுடைய பரிந்துரை பெற்றவர்களாக தொடர் திருப்பலியிலே வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் விளைவும் மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கவை காணிக்கைகள் உமக்கு உகந்தவனவாயிருப்பனவாக. இவ்வாறு புனிதர்கள் ஏற்கனவே சாகாத்தன்மையை பெற்றுவிட்டர் என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களுடன் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமான ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் அன்னையாகிய விண்ணக எருசலேம் நகரில் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரே. அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கிய நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் திரு அவையின் உறுப்பினர் உன்னத நிலை அடைந்து மாட்சி பெறுகின்றார்கள் என மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேருதவிகளையும் முன்மாதிரியும் அவர்கள் வழியாக அருளுகின்றீர். ஆகவே புனிதர்கள், வானதூதர்கள் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் பிண்டத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கொண்டிருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீருழுதும் அழைத்து கொண்ட ஈசாக்கு, அலங்காரு, மோட்சராக்கினி, யாக்கோப்பு என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்க செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கொண்டு திருமகளில் ஏற்றிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென்.
தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்பப்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. நன்றி கூறி மன்றாடுவமாக. இறைவாவும் புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்குரியவர் எனவும் தூயவர் எனவும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான திருவிருந்தில் விண்ணக வீட்டில் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பக்தியோடு ஜெபிப்போம். புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில் அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டில் மகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரும் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.